உலக என்ஜிஓ தினம் வேர்ல்ட் என்ஜிஓ டே ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 27ஆம் தேதி உலகம் முழுவதும் உள்ள தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் சிறந்த பணிகளை கௌரவிக்கும் நாளாக கொண்டாடப்படுகிறது. இது சமூக நீதி, மனித உரிமைகள் பாதுகாப்பு மற்றும் சமூக வளர்ச்சியை முன்னெடுக்கும் என்ஜிஓ அமைப்புகளின் முக்கிய பங்களிப்பை நினைவூட்டும் நாளாகும். 27/2/2023ஆம் ஆண்டு அன்று உலக என்ஜிஓ தினத்தை முன்னிட்டு செம்மஞ்சேரி ஆச்சரியில் அனைத்து மக்கள் சக்தி இயக்கத்தின் தலைமையகம் திறக்கப்பட்டு மக்களுக்கு உதவிகளும் உணவு பொட்டலங்களும் மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்களும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கு இயக்கத்தின் நிறுவனர் தமிழ்நாடு மாநில தலைவர் டாக்டர் கலைமகன் எஸ். வெங்கடேசன் அவர்கள் தலைமை வகித்தார். இயக்கத்தின் மாநில செயற்குழு உறுப்பினர் திரு மாயத்தென்றல் செந்தில் அவர்களால் அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டது. அது சமயம் முக்கிய உள்ளூர் பிரமுகர்கள், சமூக ஆர்வலர்கள், நன்கொடையாளர்கள் மற்றும் பல்வேறு கட்சிகளை சேர்ந்த அரசியல் பிரபலங்கள் வருகை புரிந்து சிறப்பித்தார்கள். எல்லா வளமும் வளம் இயக்கம் பல நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. நல்ல விஷயங்களுக்காக எல்லாம் போராடிட்டு இருக்காங்க. இந்த என்ஜிஓ திறப்பு விழாவில் எல்லா வகையான நல்ல விஷயங்களும் இருக்கு. இன்னும் தொடரும். நிறைய இல்லாதவங்க இந்த பயனடைஞ்சிருக்காங்க. கவிதைகள் சின்ன பசங்க எல்லாத்துக்கும் ஊக்குவிக்கிற அளவுக்கு கலைஞர்கள் நிறைய பண்ணியிருக்காங்க. இந்த ஆஃபீஸ் இன்னும் மேலும் வளரும். எந்த விதமான மாறுதல் தெரிந்து உழைப்பண்ணாங்க. நன்றி. தமிழ்நாடு அரசு முன்னாள் சுகாதார அமைச்சர் உயர்திரு HV ஹண்டே அவர்கள் தனது முன்னுரையில் அறக்கட்டளையின் சேவைகளையும் டாக்டர் கலைமகன் எஸ். வெங்கடேசன் அவர்களின் தொண்டு பணிகளை வெகுவாக பாராட்டினார். வெங்கடேசன் அவர்களுக்கும் அவருடைய இரு அற்புதமான குழந்தைகள் மாப்பசி வெங்கடேசன் அவருடைய துணைவியார் அம்மா அவர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த மாதிரி நற்பணிகள் தொடர வேண்டும் என்று அவர்களை நான் ஆசீர்வாதம் செய்கின்றேன். எவ்வளவோ இன்னல்களுக்கு இடையிலே இப்படிப்பட்ட நல்ல காரியங்கள் செய்வதற்காக நாம் அனைவரும் அவரை வாழ்த்த கடமைப்பட்டிருக்கின்றோம். HV ஹண்டே அவர்களின் உரையை தொடர்ந்து கொடைவள்ளல் சிவாஜி ரவி அவர்கள் சிறப்புரையாற்றினார். அனைத்து மக்கள் சக்தி இயக்கம் இன்று 6வது கிளையாக செம்மஞ்சேரியில் துவங்கியுள்ளது. இந்த இயக்கம் என்பது எந்தவித ஜாதி மத பேதம் இல்லாமல், மத வேறுபாடு இன்றி இந்த இயக்கம் எல்லா மக்களும் ஒருங்கிணைந்து இந்த இயக்கத்தை தமிழகமும் இந்தியாவும் முன்னேறுவதற்கு பாடுபடுவதற்கு இந்த இயக்கம் ஒரு உறுதுணையாக இருக்கும். இந்த இயக்கத்தில் இருக்கும் மக்கள் படித்த இளைஞர்கள், கல்லூரி மாணவர்கள், டாக்டர்கள் மற்றும் அரசியல் சார்பற்ற அனைத்து மக்களும் இந்த இயக்கத்தில் இருக்கிறார்கள். இந்த இயக்கத்தில் சேராமல் யாராவது இருந்திருந்தாலும் இன்று முதல் இந்த 6வது கிளையில் உங்களுடைய பெயரை பதிவு செய்து இந்த இயக்கத்தில் சேர்ந்து அடுத்தது 7வது கிளைக்கு நீங்கள் வித்திட்டு இந்த இயக்கம் மேன்மேலும் வளருவதற்கு எல்லாம் அந்த இறைவனை பிரார்த்தித்து நான் விடைபெறுகிறேன். இப்பொழுது ஐயா சிவாஜி அவர்கள் முன்னிலையில் நேசம் அறக்கட்டளை பார்வதி அவர்கள் இந்த இயக்கத்தோடு இணைய சம்மதித்து இயங்க வேண்டும் என்ற ஒரு ஆவலோடு தன்னுடைய முதல் கையெழுத்தை சகோதரர் தோழமையின் முன்னிலையில் தன்னுடைய கையெழுத்தை பதிவிடுகின்றார். எல்லோரும் கரகொலி எழுப்பி அவருடைய பணி இன்னும் சிறக்க நாம் வாழ்த்துவோம். இவ்விழாவின் முக்கிய உரையாக அனைத்து மக்கள் சக்தி இயக்கத்தின் தலைவர் டாக்டர் கலைமகன் எஸ். வெங்கடேசன் அவர்கள் இயக்கத்தின் வளர்ச்சி குறித்து உரையாற்றினார். மாநில செயற்குழு உறுப்பினர் எங்களுக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறாரு. ரவிராஜ் ஐயா எப்பவுமே எந்த நேரத்துல இந்த இயக்கத்துக்கு உதவினா ஒரே நேரத்துல அது 10 நிமிஷமா இருக்கட்டும், மறுநாளாக இருக்கட்டும், உனக்கு என்ன வேணும்தான் முதல் கேட்பேன். ஐயா இந்த சாப்பாடு பண்ணணும் ஒன்னு டக்குன்னு எவ்வளவு வேணும் மட்டும் தான் சாப்பாடை கேட்பேன் தவிர அது எத்தனை பேர் கூட எனக்கு அதுல கலைமகன் எப்படின்னா அவரிடம் நான் ஒரு 5000 கொடுத்தா ஒரு 15000 சாப்பாடு போடுவாரு. அதை பத்தி எனக்கு ஒண்ணு கவலை இல்லை. உனக்கு எவ்வளவு சாப்பாடு வேணும் கேட்பாரு. அதே மாதிரி
அவர் தான் உறுப்பினர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இந்த இயக்கத்துல நிறைய பேர் சேர்ந்து கொண்டிருக்காரு உறுப்பினர். ஜாதி மதம் மொழி இனம் கடந்து அப்புறமேட்டு இந்த இயக்கம் தொடங்குது. இன்னைக்கு இந்த இயக்கத்துல 3,22,000 பேர் நம்பர் ஆயிருக்காங்க தமிழ்நாட்டுல இருக்கு. இதுவே கிளை வந்து எங்க அனைத்து மக்கள் சக்தி இயக்கத்துல இருந்த சாதா உறுப்பினர்கள் அடிப்பட்ட தோறும் உறுப்பினர்களும் அவங்க இல்லைன்னா இந்த இயக்கம் வந்து வளராது. இந்த அளவுக்கு இந்த இயக்கம் வளருதுன்னா அவங்களுக்கு மீண்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு கிளாப் தட்டிக்கிறாங்க. இந்நிகழ்ச்சியில் சட்ட ஆலோசகர் ரூபன், இந்தியன், சீமா வெற்றிவேல் ஆகியோர் சட்ட உரையாற்றினார்கள். மற்றும் நிகழ்ச்சியின் நிர்வாகிகள் திருமதி இந்திராணி ராஜேஸ்வரி பார்வதி மற்றும் நசீம் ராஜா சிங்கம் ஜேம்ஸ் ராகவன் செந்தில் மாநில செயற்குழு உறுப்பினர் வெங்கடேஷ் சோழமங்கலம் சோமு தனவேல் ஊடக பிரிவு பார்த்திபன் லோகநாதன் ஊடகத்தின் கல்வி பிரிவு துறை எல் ரமேஷ் பாலு லட்சுமணன் பரிமளா தேவி ரிச்சர்ட் ராஜன் ரித்திக்ஸ் ரஞ்சித் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். உன் தேடல் உன்னோடுதான். பயிற்சி மையத்தின் நிறுவனர் கீதா கலைமகன் அனைவருக்கும் நன்றி கூறினார். நிறைவாக நன்றியுடன் தேசிய கீதம் பாடப்பட்டு இந்நிகழ்ச்சி இனிதாக நடைபெற்றது.